ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வித்தியாசமான ரெசிபி, சப்பாட்டா பிரெட். அதாவது இட்டாலியன் பிரெட் வெரைட்டி. இது வந்து மாவை நல்லா புளிக்க வச்சு பேக் பண்ணுற பிரெட். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதோட ஒரு அரை கப்பு கோதுமை மாவும் எடுத்துக்கிறேன். அரை கப்பு கோதுமை மாவு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நார்மலாக நம்ம செய்கிற பிரெட் இருக்கு இல்லையா, அது அளவு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பிசைய தேவையில்ல இந்த பிரெட்டுக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஈஸ்ட்டு, சுகரு, சால்ட் 3மே வந்து தனித்தனியாக போடுங்க. தனித்தனியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸ்ட் மேலேயே நம்ம சால்ட் போட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும் சம்டைம்ஸ். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஹாட் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டருக்கும் கொஞ்சம் கூட இருக்கணும். அதாவது கை வச்சா சுடணும் அந்த அளவு ஹாட் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். நார்மலாக ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்ற மாட்டோம், வார்ம் வாட்டர் தான் ஊற்றுவோம். இதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 2.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் இலகலாக தான் இருக்கணும் இந்த மாவு. இப்போ எனக்கு இது 1.5 கப்பு தண்ணி ஊற்றினேன். அது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒரு 1/4 கப்பு ஊற்றி, அப்போ 1.25 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ரொம்பலாம் நம்ம ப்ரெட்டுக்கு பசைற மாதிரி நம்ம மாவு பசைய தேவையில்ல. இது ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோடனே நம்ம வந்து இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு பசைறதை விடவே இது கம்மியாக தான் நம்ம பசைவோம். இது மூடி வச்சிடலாம். இப்போ இது 40 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், ஓரளவு ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ கையை வந்து தண்ணியில் நல்லா தொட்டுட்டு இப்போ மாவை நம்ம எப்படி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இழுத்து விட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி டக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை பண்ணுங்கள். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு டக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸில் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர். அதனால் மாவு கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அடுத்த 40 மினிட்ஸில் எடுக்கிறேன். இப்போ ஓரளவு அதிகமாக ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள் ஈஸ்ட்டு. இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா நல்ல இலகலாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவு நமக்கு வந்து இழுக்க வருது பாருங்கள். இது நம்ம வந்து 40 மினிட்ஸ் ஒரு 3 தடவை இதை நம்ம செய்யணும். போட்டு இந்த மாதிரி 2 தடவை நம்ம இதை பரட்டி விட்டுறலாம். இது வந்து இந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அப்படியே உப்பிட்டுலாம் வராது. இன்னொன்று என்னென்னா, ப்ரெட்டு நல்ல ஒரு சூயி டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஓவர் நைட் இதை நான் புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ வந்து புளிச்சிருக்கு பாருங்கள், மாவு பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம ப்ரெட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இது நைட்டு ஃபுல்லாக புளிச்சிருக்கு. நான் காலையில் இதில் வந்து ப்ரெட் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப இலகலாக இருக்கிறதுனால கையிலலாம் பயங்கரமாக ஒட்டும். அதனால் நம்ம மாவு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக வந்து 24 மணி நேரம், அதாவது 24 ஹவர்ஸ்லேருந்து 18 ஹவர்ஸ் வரைக்கும் புளிக்க வைப்பாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு 12 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இந்த ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவில் பண்ண முடியாது. ஏன்னா மைதா மாவில் தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும். கோதுமை மாவுனா கொஞ்சம் அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் பண்ணுறது கஷ்டம். பாருங்கள், இது நல்லா மாவு போட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவு மாவு வந்து உங்களுக்கு வந்து இலகலாக இருக்குது பாருங்கள்.
இதை இப்போ நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு 2 பிரெட்டு பண்ணலாம். இப்போ நான் 2 பிரெட்டு தான் பண்ண போகிறேன். ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா ட்ரேயில் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இப்படி வந்து நம்ம பிரெட், ஏன்னா இது வந்து உப்பி வராதுங்க. இது ப்ரூவ் ஆக இது வந்து ஃப்ளாட்டாக தான் போகும். அதனால் நம்ம இந்த ஷேப்பில் தான் நம்மளால் பேக் பண்ண முடியும். இந்த பிரெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக, நம்ம நார்மல் ப்ரெட்டை விட இந்த ப்ரெட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ இதில் ஒரு 3 கட் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஈவனாக பேக் ஆகிறதுக்காக நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு, அதாவது ஒரு டவல் போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம பேக்கவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 200 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடியில் பாருங்களேன், தட்டும் போது நல்லா நமக்கு அந்த சவுண்டு வரும், ஹாலோ சவுண்டு வரும். இந்த ஷேப்பில் தாங்க இருக்கும் இந்த ப்ரெட்டு. இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அந்த க்ரஸ்ட் வந்து எவ்வளோ க்ரன்ச்சியாக சவுண்டு கேட்குது பாருங்கள் கட் பண்ணும்போது. இதில் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் மெயின். இந்த ப்ரெட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நல்ல ஏரேஷனோட ஹோல்ஸ் நிறைய இருக்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஃப்ளேக்ஸாக வரும். நீங்கள் கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மாவை புளிக்க வச்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டுக்கு வந்து காம்பினேஷன் ஒரு ஆலிவ் ஆயில் டிப்பு. அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் ஆலிவ் ஆயில்னால் சம்டைம்ஸ் வந்து கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இதில் ஒரு 15 பூண்டு பல் போட்டுக்கிறேன். நல்லா பூண்டு பொரியட்டும். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் வினிகர், நான் ஆப்பிள் சிட்ரி வினிகர் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வினிகர் விட்டுக்கிறேன். அதோட மிக்சட் ஹெர்ப்ஸ், அதாவது நம்மளுடைய ஆரிகானோ இருக்குல்ல, அது ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்கு தான். இந்த டிப்பு இருந்தால் போதுங்க, இந்த ப்ரெட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். மெயினாக இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்கணும். ஆனால் என்கிட்ட இல்லாததுனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, உங்கள் டிப் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சப்பாட்டா பிரெட் ஆலிவ் ஆயில் டிப்போட ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரெட் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.